தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது பிரசங்கிக்கப்பட வேண்டும், எது அறிவிக்கப்பட வேண்டும், எது சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. முக்கியம். அதோ இயேசு பாருங்க, பிரசங்க வாக்கியத்தை தொடங்கும் பொழுதே என்ன தொடங்கினாரு? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபம். சோதனை. எனக்கு அன்பானவர்களே, அப்ப மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் இயேசுங்கிற நாமத்தினால என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும், சொல்லணும். அவங்க இயேசுங்கிற, ஏன்னா இயேசுங்கிற நாமத்துல தான் என்ன இருக்குது? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு அங்கே தான் இருக்குது. பாவ மன்னிப்பு நீங்க பாருங்க, பாவ மன்னிப்பு அடைய என்னைக்கு எத்தனையோ வழிகளை என்ன செய்யறாங்க, அவர்கள் கையாண்டு பார்க்கிறாங்க, பாவம் மன்னிக்கப்படாது. ஆனால் இயேசுங்கிற நாமத்தை சொன்னா பாவம் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. அதான் திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னாரு, மகனே திடங்குள், பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. உடனே படுக்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டான். படுக்க எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா, பாவம் மன்னிக்கப்பட்டது, கடையெல்லாம் விளையிடுச்சு. அதனால எழுந்து என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ இயேசுவின் நாமத்துல தான் பாவம் மன்னிப்பு உண்டு. அதை நம்ம தெளிவாக என்ன சொன்னாரு? அறிவிக்கணும். இயேசு நாமத்துல பாவம் மன்னிப்பு உண்டுப்பா, உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது, உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை இந்த ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யலாம்? சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? சுத்திகரிக்கிறோம். பாவம் மன்னிப்பு உண்டாகும். சொல்றோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய புறப்பட்டு போகும். சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19 வாசிங்க. 28ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன கொடுங்க? புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்கிறார். வானத்தில் பூமியிலே சகல அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து. நாமத்திலே சகல அதிகாரம் இருக்கிறது, சகல வல்லமை இருக்கிறது. புறப்பட்டு போங்க. ஆமென்.